ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஜனவரி 10ஆம் தேதி வந்து பராசக்தி வந்து ரிலீஸ் பண்றாங்க. நான் கடைசியா நம்ம துணிவு வாரிசு போகும்போது 2 படம் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் 1 யாருக்கு ஸ்க்ரீன் 2 யாருக்குன்ட்டு ஒரு சண்டை வந்து போச்சு. அதே மாதிரி இந்த டைம் வந்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்க்ரீன் 1ல விஜயன படம் தான் ஓடும். நான் 2வது நாள் வந்து பராசக்தி வரும்போது ஸ்க்ரீன் 2க்கு நம்ம படத்தை மாற்றி விட்டாலும் மாற்றி விடுவாங்க. நம்ம பசங்க சண்டை போடாமல் பார்த்துட்டு வரணும். நான் வந்து ஸ்க்ரீன் 1 மாற்றி விட்டா கண்டிப்பாக நம்ம பசங்க சண்டை போடுவாங்க. இருந்தாலும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஐடியா அப்படின்னு தெரில. தேட்டருக்காரங்களாம் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் இந்த 2 படம் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுறது. அதனால் வந்து விஜய் படத்தையும் பாருங்கள், சிவகார்த்தியின் படத்தையும் பாருங்கள். எனக்கு விஜயனுக்கு அப்புறம் செகண்ட் ஹீரோ யாருன்னா சிவகார்த்தியின் தான் பிடிக்கும். ஆனால் சிவகார்த்தியின் வந்து போட்டிக்கெலாம் படத்தை விடலை. ஏன்னா வந்து இதெல்லாம் ப்ரொடக்ஷன் டீமோட பிளான் தான். சிவகார்த்தியனுக்கு விஜயனுக்கு போட்டியாக படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ப்ரொடக்ஷன் டீம் தான் இந்த மாதிரி வந்து போட்டியாக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் சிவகார்த்தியின் படத்தையும் தியேட்டரில் போய் பாருங்கள், விஜயன படத்தையும் தியேட்டரில் மிக்ஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். கடைசி படம் விஜயன படம், ஜனநாயகன் படம், ஜனவரி 9ஆம் தேதி. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள்.